பொதுவாகவே ஒரு படம் உருவாகுது அப்படின்னா, அந்த படத்துடைய ப்ரமோஷன படு ஜோராக பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் சினிமா. தற்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதிகமாக தமிழ் சினிமாவுல பேன் இண்டியன் படம் தான் வெளியாகுது. அப்படி பேன் இண்டியன் படமாக வெளியாகிற படங்களுக்கு ப்ரமோஷன்கள் வேற லெவல்ல இருக்கும். ஒரு மொழிகள் மட்டுமல்லாமல், அந்த படம் எத்தனை மொழிகள்ல ரிலீஸ் ஆகுதோ, அந்தந்த இடங்களுக்கு போய் ப்ரமோஷன சூப்பராக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா, படத்துடைய ட்ரெய்லர் விழா, டீசர் விழா அப்படின்னு எதுக்கு எடுத்தாலுமே விழா வச்சு அதனை ப்ரமோஷன் பண்ணிட்டும் இருப்பாங்க. சோ இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பவர் தான் நம்ம ஏகே அவர்கள். So, அவருடைய பட அறிவிப்பு வழியாகவும் ஏன் அப்டேட்ட கூட வெளியிட மாட்டாங்க. சோ அந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு. சோ ஒரு நல்ல படத்திற்கு ப்ரொமோஷனே தேவையில்லை அப்படின்னு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட நம்ம அஜித் சார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தாரு. அந்த அறிக்கையை அவர் வெளியிட காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் சங்கம் திடீரென ஒரு ஹீரோ ஒரு படத்துல கமிட் ஆகிவிட்டால் கண்டிப்பாக அந்த படத்துடைய ப்ரொமோஷன்கள்ல கலந்து கொண்டே ஆக வேண்டும் அப்படின்ற ரூல்ஸை கொண்டு வரலாம்னு இருந்தாங்க. சோ இதை கேட்ட நம்ம அஜித் சார் தான் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. சோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த அறிக்கையுமே இருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அஜித் சாருடைய பட விழாக்கள்ல அவர் கலந்து கொள்ள மாட்டாரு. அந்த படத்துல ஒர்க் பண்ற மத்த ஆர்டிஸ்ட்கள் கலந்து கொள்வாங்க அப்படின்னே சொல்லலாம். சோ தற்போது பாத்தீங்கன்னா இவருடைய விடாமுயற்சி திரைப்படம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துல இருந்து இது வரைக்கும் படத்துடைய போஸ்டர்கள், டீசர், ட்ரெய்லர் அப்படின்னு எல்லா அப்டேட்டுமே வெளியாகிடுச்சு. ஆனா தற்போது இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் நடத்த போவதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. இந்த தகவல் எந்த அளவிற்கு உண்மை அப்படின்றது தெரியல. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய விரைவில் இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவே வெளியிடுவாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.